Hi friends, welcome to my channel. நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஜியோவில் குர்த்திஸ் வந்து 110 ருபீஸ்க்கு வந்து எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஆஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸில் வந்து 500 ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் கோடு அப்ளை பண்ணி 1250 ருபீஸ்க்கு வந்து பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 500 வந்து லெஸ் ஆகும். ஸோ இப்போ அந்த பேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்டகரியில் வந்து உமன் செலக்ட் பண்ணிவிட்டு குர்த்தி செலக்ட் பண்ணி அப்ளை ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஷார்ட்டில் வந்து லோயஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிராண்டில் வந்து ஷார்ட்டான டாப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் 2021 அப்படிங்கிற அந்த கூப்பன் கோடு இருக்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸில் குர்த்திஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. 180 ருபீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து கூப்பன் கோட் அப்ளை பண்ணி 108 ருபீஸ்க்கு வந்து பை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது எப்படி பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 ருபீஸ்க்குள்ள குர்த்திஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த ஆஃபரில் வந்து 150 ருபீஸ்க்கு வந்து பை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஆஃபர் வந்து அவைலபிள் இருக்குது. அதே டைமில் வந்து நமக்கு ஸ்டாக் வந்து அந்த அளவு அவைலபிள் இல்லை. ஸ்டாக் வந்து ரொம்பவே கலெக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஏர்லியர் மார்னிங் ஒரு 3:30க்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு வந்து கம்மியாக தான் குர்த்திஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆஃபர் போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3:30க்கெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 35 ஒரு 40 குர்த்தி வந்து அவைலபிள் இருக்கும். 250க்குள்ள குர்த்திஸே வந்து அவ்வளோ அவைலபிள் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16-17 குர்த்திஸ் மட்டும்தான் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ குர்த்திஸ் வந்து கலெக்ஷன் எல்லாமே ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற கலெக்ஷனில் நான் கொஞ்சம் வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த ஆஃபர் பேஜை கிளிக் பண்ணி தான் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்க்கும்போது சில குர்த்திஸ் எல்லாமே வந்து அந்த ஆஃபரில் காமிக்காத குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் சர்ச்சில் போய் அவாசா அப்படின்னு டைப் பண்ணதுமே அவாசா மிக்ஸ் அண்ட் மேட்ச் குர்த்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் காமிக்காத சில குர்த்திஸ் எல்லாமே காமிக்கும். அந்த க்ரீன் கலர் குர்த்தி எல்லாம் காமிக்கலை, பட் வந்து ஸ்டாக் இல்லை. ஸோ இது வந்து சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய டைம் வந்து செக் பண்ணியிருக்கேன். அந்த டைம் வந்து செக் பண்ணும்போது அதில் இல்லாத குர்த்திஸ் வந்து இதில் காமிக்கும். சேம் இதே மாதிரி தான் நீங்கள் ஃபியூஷன் குர்த்தியுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்ச்சில் போய் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த ஆஃபரில் காமிக்காத குர்த்திஸ் வந்து சிலது வந்து இதில் ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்கும். இதில் வந்து ஃபியூஷன் குர்த்திஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணதுமே சேம் அதே மாதிரி ஃபியூஷன் குர்த்திஸும் நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குர்த்தி கலெக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பேக்கில். சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஜியோவில் வந்து மோஸ்ட்லி வந்து முன்னாடி வந்து நைட் டைம், அதுக்கப்புறம் மிட் நைட்டில், அதுக்கப்புறம் ஏர்லியர் மார்னிங்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய குர்த்திஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ அவங்க ஸ்டாக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து இந்த டைமுக்கு தான் வந்து கொடுப்பாங்க, பர்டிகுலர் டைம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கெஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சில டைம் வந்து நான் ஆஃப்டர்நூன்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 245க்குள்ள குர்த்திஸ் வந்து ட்ரெண்ட்ஸ் ஆஃபரில் வந்து கொடுத்துருப்பாங்க. 170 அந்த மாதிரி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் டிஷர்ட் ஏதாவது அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஷ் உள்ளதை வந்து செக் பண்ணதுக்கு விஷ் வந்து ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் குர்த்திஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்மலாக அந்த ஆஃபர் பேஜில் போய் செக் பண்ணும்போது இந்த குர்த்திஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஷோ ஆகவே இல்லை. ஷார்ட்டான டாப்ஸ் தான் வந்து நமக்கு வந்து அவைலபிள் இருக்கிற மாதிரி காமிச்சிச்சு. ஸோ ஆனால் விஷ் போய் செக் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டாப்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் இப்போ பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஃபஸ்ட் கிளாஸ் குர்த்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சர்ச்சில் போய் டைப் பண்ணிவிட்டு டன் கொடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டன் கொடுத்ததுமே இந்த மாதிரி எல்லாமே காமிச்சிச்சு. ஸோ நான் இதில் வந்து லோயஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்கிறேன். லோயஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுக்குள்ளே ட்ரெஸ் தான் வந்து காமிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் குர்த்திஸில் வந்து ஒரு 3 குர்த்திஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதெல்லாமே வந்து பாருங்கள் அதில் வந்து காமிக்கலை. ஸோ அதனால் இது வந்து நார்மலாக ஆஃபரில் வந்து நமக்கு வந்து காமிக்கவே இல்லை. சம்மர் 2021 அந்த 500 ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கல்ல,
அந்த பேஜை வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து ஷார்ட்டான டாப்ஸ் தான் வந்து அவைலபிள் இருந்துச்சே தவிர இந்த மாதிரி வந்து லாங் குர்த்திஸ் எல்லாம் நமக்கு வந்து காமிக்கவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸு உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ ஸ்டாக் இல்லாட்டாலுமே அது எல்லாமே நீங்கள் வந்து விஷ்லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி எப்போவுமே வந்து நம்ம வந்து நார்மலாக கேட்டகரியில் போய் உமன் செலக்ட் பண்ணி குர்த்தி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து எப்போவுமே செக் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த குர்த்திஸ்லாம் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நீங்கள் விஷ்லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஆஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு விஷ்லிஸ்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா அதிலே நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து டோட்டல் பேக் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து டோட்டல் பேக் அமௌண்ட் வந்து 1250 இருந்தாலே போதும். ஸோ அதனால தான் நான் சில குர்த்திஸை வந்து ரிமூவ் பண்ணுறேன். இன்னொரு குர்த்தியும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1290 வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து கூப்பனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கிளாஸ் பிராண்ட் குர்த்திஸும் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சேம் டைமில் 250 ருபீஸ்க்குள்ள குர்த்திஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அப்ளை கூப்பனில் வந்து சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் கோடு வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணதுமே வந்து பாருங்கள் 153க்கு வந்து 250க்குள்ள குர்த்திஸ் எல்லாமே 153க்கும் அதுக்கப்புறம் 180 ருபீஸ்க்குள்ள ஃபஸ்ட் கிளாஸ் குர்த்திஸ் எல்லாமே 110 ருபீஸ்க்கும் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அது சேம் டைமில் வந்து டெலிவரி வந்து ஒரு 99 ருபீஸ் வந்து காமிக்குது. ஸோ டெலிவரி வந்து ஃப்ரீயாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 250 ருபீஸ்க்குள்ள குர்த்திஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் குர்த்திஸ் மட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் கோடு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈச் குர்த்திஸ் வந்து 108 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும். ஆல்ரெடி நான் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம குவான்டிட்டியை மட்டும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். குவான்டிட்டியை வந்து ப்ளஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து 1 மினிட்ல வந்து ஸ்டாக் அவுட் ஆக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து குவான்டிட்டியை வந்து ப்ளஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் வந்து டிஷர்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டிஷர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 147 ருபீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏர்லியர் மார்னிங் செக் பண்ணுறனால கொஞ்சம் கலெக்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து மார்னிங் வந்து ஒரு 10 o'clock அந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா மொத்தமே ஒரு 3 டிஷர்ட் 2 அந்த மாதிரி தான் வந்து அவைலபிள் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டிஷர்ட் கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கூப்பன் கோட் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 89 ருபீஸ்க்கு தான் வந்து கிடச்சிச்சு. ஸோ நான் வந்து கண்டினியூவாக வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பாதிலே வந்து கட் ஆகிருக்கு. ஸோ நான் அதை வந்து நோட் பண்ணவே இல்லை. லாஸ்ட்டாக வந்து எடிட் பண்ணும்போது தான் வந்து பார்க்குறேன் வீடியோ வந்து பாதிலே வந்து கட் ஆகிருக்கு. என்ன ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து காமிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.